தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் தரதில்லை, அவங்கள அசைக்கு பிழியறது, இது போல கடுமையான நடைமுறையில் அண்ணா சர்க்கரை ஆலை இருக்குது. அந்த சர்க்கரை ஆலை தொழிலாளர்லாம் கடுமையாக போராடுறாங்க. அதில் புலவர் ஒரு மிகப்பெரும் முக்கிய புள்ளியாக மாறுறாரு. சாதி ஒழிப்புக்கான அரசியலை அரசியல் அளவில் மட்டும் இல்லாமல் நடைமுறை அளவுலையும் அவங்க மேற்கொண்டாங்க. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களில் ஏற்பட்ட தாக்கங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுத்துருக்குறாங்க. சில அடக்குமுறைகள் எல்லாம் எதிர்த்து களங்கண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய செய்திகள் உண்டு. இந்திய அரசை மிக கடுமையாக எதிர்த்து மாநில உரிமைகளை முன்னெடுத்து செயல்படாத எல்லா தேர்தல் கட்சிகளும் ஏமாற்று கட்சிகள் தான் நம்ம ஆணித்தரமா சொல்றோம். அந்த தமிழ்நாடுங்கிற பேர் தான் நமக்கு இன்னைக்கு தமிழ் தன்னாட்சி உரிமையை அல்ல தமிழன்கிற ஒரு பெருமை உணர்ச்சியை நமக்கு தந்திருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப பேருங்கிறது எளிய செய்தி இல்லை. சிங்கள நேயர்களுக்கு வணக்கம். புலவர் கலியபெருமாள் அவர்களின் 18வது நினைவு நாளை ஒட்டி புலவரை பற்றிய செய்திகளை தமிழக மக்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழிலன் அவர்களிடம் கலந்துரையாடுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். புலவரின் போராட்ட வாழ்க்கையில் அவர் பற்றிய மறக்க முடியாத செய்திகள் இருந்தால் கூறுங்கள் தோழர். புலவர் கலியபெருமாள் அவர்கள் தமிழ் தேச விடுதலை அரசியலுக்கு ஒரு மிக பெரும் முன்னோடி. தமிழக இளைஞர்கள் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வதில் புலவர் கலியபெருமாள் ஒரு குறிப்பிடத்தகுந்த தலைவராக இருக்கிறார். அவருடைய போராட்ட காலம் என்பது தொடர்ச்சியாக அவரை பல கோணங்கள்லேருந்து அவர் வளர்ந்து வருகிறார். தொடக்கத்தில் திராவிடர் கழகத்தினுடைய கருத்தியலில் தான் அவருக்கு ஈடுபாடு இருந்தது. கழகத்திலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். அதன் பிறகு அவருக்கு பொதுவுடைமை கட்சியினுடைய உறவு ஏற்படுகிறது. அதிலிருந்து பொதுவுடைமை கட்சி, அதன் பிறகு தீவிர பொதுவுடைமை கட்சியினுடைய பங்களிப்போட செயல்பட தொடங்குறார். 1967 தீவிர பொதுவுடைமை கட்சி நக்சலிய இயக்கம் தொடங்குகிறது. அதில் 1970 புலவர் கலியபெருமாள் அதில் சேர்றார். அதில் பெரிய அவலம் என்னன்னா, 70 சேர்ந்த காலகட்டத்தினுடைய மறு ஆண்டே அவர் ஒரு நேர்ச்சியில் சிறைபிடிக்கப்படுகிறார், தேடப்படுகிறார். அவர் தேடப்பட்டு கடைசியாக அவரும் அவர் சார்ந்த குடும்பத்தினர் 6 பேரும் சிறைபிடிக்கப்படுறாங்க. சிறைபிடிக்கப்பட்டு ஏறத்தாழ 12 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை சிறைக்குள்ளாரே இருக்குது. 83 தான் அவர் வெளியே வருவதற்கான சூழல் அமைகிறது. அப்புறம் 84 அவருடைய வாழ்க்கை இன்னொரு இடங்களுக்கு மாறுகிறது. அப்போ ஒவ்வொரு கட்டமாகவும் திராவிடர் கழகத்தில் இருந்தது, அதன் பிறகு பொதுவுடைமை கட்சியில் இருந்தது, அதன் பிறகு தீவிர பொதுவுடைமை கட்சி, அதன் பிறகு 84 அதுலேருந்து அவர் தேசிய விடுதலை கருத்தை அடிப்படையாக வைத்து தமிழ் தேச விடுதலைக்கான ஒரு களத்துக்குள்ளார அவர் நுழைகிறார். அதனால அதிலிருந்து அவர் தீவிரமாக அந்த செயல்பாடுகளில் இருந்தார். அது அந்த கட்டத்திலாம் ஒரு மிகப்பெரும் முக்கியமான கட்டமாக நம்ம பார்க்குறோம். அதில் ரொம்ப முதன்மையாக நம்ம அவருடைய சிறப்பை நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா, தீவிர பொதுவுடைமை கட்சி 1967 தொடங்கப்பட்டதன் பிறகு அவரும் அதனுடைய இணைப்பு பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டது ஒரு சிறப்புக்குரியதுன்னு சொன்னா, அதன் பிறகு 83 அவர் வெளியே வந்ததன் பிறகு 84 இந்த சிறையில இருந்த காலத்திலே அவருக்கு இந்திய அளவில் கட்சியை கட்டுவது, இந்திய அளவில் ஒரு புரட்சிகர செயல்பாடுகள் அப்படிங்கிறதுலாம் மாற்றம் வந்துடுது. இந்திய அளவு புரட்சிகர கட்சி ஒரு கட்சியை கட்டி இந்திய புரட்சியை நடத்த முடியாது என்பதில் தேர்ந்த தெளிவோட மாறி வந்துடுறாங்க. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் உள்ளிட்ட தலைமை தோழர்கள் உள்ளிருந்தபடியும் சரி, புலவர் கலியபெருமாள் உள்ள இருந்துக்கிட்டே வெளியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு அரசியல் அளவில் கடிதங்கள் எழுதி அனுப்பி பெரிய தருக்கமே நடந்திருக்குது. அதெல்லாம் வரலாற்றில் குறிக்கப்பட வேண்டிய ஒரு முதன்மையான தருக்கங்கள். ஏன்னா இவங்களுடைய தலைமை அன்றைக்கு ஆந்திராவில் இருந்தது, தெலுங்கானாவில். அந்த தெலுங்கானாவில் இருந்து இவங்க அன்றைக்கு பேசுறதா இருந்ததுன்னா ஒன்று ஆங்கிலத்தில் பேசி ஆகணும், இல்லை தமிழில் தான் பேசணும்னா அதை மொழிபெயர்க்கிறதுக்கான வழி இல்லாமல் இருந்தது. அதனால சரியானபடி கருத்துக்கள் போய் சென்றடையில.
அதனால அதனோட அந்த ரொம்ப முதன்மையான ஒரு செய்தியா கூட நம்ம பார்க்கலாம். அந்த தருக்கத்தை வந்து அவங்க ரொம்ப கடுமையா முன்வச்சு, ஒரு அகில இந்திய அளவுல கட்சி என்பது தேவையில்லை. ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் தனி கட்சி ஒண்ணு தேவை அப்படிங்கிறதையும், முரண்பாடு என்பதுல முதன்மை முரண்பாடு அன்னைக்கு வந்து அதாவது பொதுவுடைமை கட்சிகள் சமூகத்துல வந்து எது வந்து முரண்பாட்டுக்குரியதோ அதனை முன்னெடுத்து செயல்படுவதில் தான் அந்த சமூகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடியது இன்னும் ஒரு கணக்கீடு இருக்கும். அப்ப நிலவுடைமை அதிகாரத்திற்கும் பரந்துபட்ட மக்களுக்கும் இடைப்பட்ட முரண் தான் முதன்மை முரண்னு தீவிர பொதுவுடைமை கட்சி அளவிட்டு இருந்தது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிலவுடைமையினுடைய அதிகாரிகளா இருக்கக்கூடிய, நிலவுடைமையினுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நில உடைமையாளர்கள், அந்த நிலப்பிரபுக்களை அழித்தொழிப்பதன் வழி அந்த நிலத்தை மக்கள் உடைமையாக மாற்றுகிற பொழுது புரட்சிக்கான வழித்தடங்கள் ஒரு கூர்மைக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு தீவிர பொதுவுடைமை கட்சியினுடைய கொள்கையாகவும் செயல் திட்டமாகவும் இருந்தது. இதை மாற்றி இந்த முரண்பாடை விட இந்திய அரசு அதிகாரத்திற்கும் தேசிய நயங்களுக்கும் இடைப்பட்ட முரண்பாடு தான் முதன்மை முரண்பாடா இருக்குது. அதை தீர்க்காமல் நம்ம வேற எதையும் தீர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிக பெரும் அரசியல் மாற்றத்தை பொதுவுடைமை கண்ணோட்டத்துல இருந்து முன்வைத்ததுல புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் இவர்களுடைய நிலைப்பாடு இந்தியாவுக்கே முதன்மைன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அவங்க தான் உண்மையாலுமே முன் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி சில பொதுவுடைமை கருத்தாளர்கள் அதற்கான முன்னோடிகளாக, கருத்தியல் முன்னோடிகளாக இருந்தாலும் கூட, குறிப்பா சொல்ல வேணும்னா எஸ்.என். நாகராசன், புலவர் இவர் வெங்காலூர் குணா, நம்ம திருப்பூர்ல கருணா மனோகரன், இவங்கெல்லாம் வந்து இது பற்றியான கருத்தாடல்கள்ல சில அரசியல் அறிக்கைகளையே பதிவு செய்திருக்கிறாங்க. குறிப்பா எஸ்.என். நாகராசன் ஒரு அரசியல் கட்சிக்கான அறிக்கையே உருவாக்கி இருக்கிறாரு. தமிழிய பொதுவுடைமை, தமிழ் தேசத்திற்கு பொருந்திய பொதுவுடைமை என்கிற கருத்துக்கள் எல்லாம் வெங்காளூர் குணா 80களின் தொடக்கத்திலேயே, இன்னும் சொன்னா 70களின் பிற்பகுதியிலேயே அறிக்கைகள் எழுதியிருக்கிறாரு. தீவிர பொதுவுடைமை கட்சி தோற்றம் கொண்ட காலத்திலாம் அதை கடுமையா திறனாய்வெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் கூட அவர்கள் ஒரு செயல் வடிவத்துக்கு வரல. தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை கட்டி அதற்காக வேலை திட்டத்தை அமைத்து முன்னெடுத்த செயல்பாடு புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் வழியாக வந்தது தான். அதனால தான் அவங்களுடைய அடையாளம் மிகவும் முதன்மையான, மிகவும் சிறப்புக்குரிய அடையாளங்களாக நம்ம மதிப்பிடுறோம். புலவர் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்து வெளியேறி நக்சலைட் வாழ்க்கைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? அதான் அந்த அந்த இடத்தான் ரொம்ப நம்ம முதன்மையான காரணம்னு சொன்னோம். அதாவது 1967க்கு முன்னால வரைக்கும் அவரு திராவிடர் கழகங்கள்ல இருந்து அதன் பிறகு பொதுவுடைமை கட்சிக்கு வராரு. அப்போ வந்து நில உடைமையினுடைய கொடுமைகளை பார்த்து தான் அவர் பிறந்த ஊர் வந்து பெண்ணாடம். பெண்ணாடத்துக்கு பக்கத்துல சவுந்தர சோழபுரம்னு ஒரு சிற்றூர். அந்த சிற்றூர்ல இருந்த சாதிய அதிகார போக்குகள், அங்க இருந்த நில உடைமை ஆளுமையர்களுடைய போக்குகள், இதெல்லாம் ரொம்ப கடுமையா இருந்துட்டு இருந்தது. அது குறிப்பா இன்னொன்று என்னன்னா, அங்க பெண்ணாடம்ல அருணா சர்க்கரை ஆலை இருந்தது. அருணா சர்க்கரை ஆலையினுடைய தொழிலாளர்களை மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய உழவர்களை, விவசாயிகளை, அவர்களுடைய விளைச்சல் வந்த கரும்பு விவசாயிகள் நிறைய வளமா இருந்த பகுதி, இப்ப இருந்தும் இருக்கிற பகுதி, அந்த சர்க்கரை ஆலை அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மோசடி செஞ்சுட்டு வருது. காசை ஒழுங்கா தரதில்லை, தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் தரதில்லை, அவங்கள கசக்கி பிழியறது, இது போல கடுமையான நடைமுறையில அருணா சர்க்கரை ஆலை இருக்குது. அந்த சர்க்கரை ஆலை தொழிலாளர்லாம் கடுமையா போராடுறாங்க. அதுல வந்து புலவர் ஒரு மிகப்பெரும் முக்கிய புள்ளியா மாறுறாரு. அதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறதுலையும் அந்த சர்க்கரை ஆலையினுடைய தொழிலாளர்களை அணி திரட்டுறதுலையும் புலவருடைய பங்கு முதன்மையான பங்கு. அந்த சர்க்கரை ஆலையினுடைய முதலாளிய எதிரான வேலை திட்டங்களை கடுமையா முன்னெடுக்கிறாங்க. அப்ப அந்த போராட்டங்கள் அந்த சர்க்கரை ஆலையினுடைய முதலாளி அன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்காளரா இருக்கிறாங்க. அதனால இவருக்கு கடுமையான எதிர்ப்புகளும் அடக்குமுறைகளும் வருது. அந்த கோணத்துல ஒரு மிகப்பெரும் வகுப்பு போராட்டம், வர்க்க போராட்டத்தினுடைய செயல்பாடுகள் கூர்மை அடைய வேண்டிய தேவை இருக்குது. அதனால தீவிரமான செயல்பாடுகள் இல்லாம பொதுவுடைமை கட்சியின் வழி, பொதுவுடைமை கட்சி அதுக்கு சரியான முகம் கொடுக்காததுனால அவங்களால அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவை வருது. இந்த சூழல்ல தான் நக்சலிய செயல்பாடுகளினுடைய தீர்வு தான் ஒரு சரியான அறுவடை
அறுவடை செய்கிறது, அறுவடை செய்யப்பட்ட வரவுகளை வந்து மக்களுக்காக மாற்றுவது, அந்த நிலவுடைமையாளன் கொள்ளையடிச்சிட்டு போறதை தடுத்துட்டு அது மக்களே சேர்ந்து அறுவடை செய்யறது, அதுக்கான விளைச்சலை தாங்களே இது பண்றது, இப்படிங்கிற தீவிர நடைமுறைக்கு வரார். இந்த நடைமுறை தான் அவங்களுக்கு தீவிர இயக்கத்தின் மேல அதிகமான ஆர்வத்தை கொடுக்குது, செயல்பாடுகளை ஈடுபடுத்துறதுக்கு வருது. இந்த சூழல்ல சாரு மெசுந்தார் அப்படிங்கிறவர் தான் அந்த தீவிர பொதுவுடைமை கட்சியினுடைய நக்சலிய தோழர்களுடைய தலைமை தோழரா இருக்கிறாரு. அவரு தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அவர் 2-3 இடங்கள்ல தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தோழர்கள்லாம் சந்திக்கிறதுக்கான சூழல் அமைக்கிறாங்க. அப்படியான இதுல ஒரு முக்கியமான இடம் தென்னார்காடு மாவட்டம், குறிப்பா பெண்ணாடம் பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்லாம் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை புலவர் கலியபெருமாள் ஏற்பாடு செய்து கொடுக்க, அந்த சந்திப்புகள்ல உட்கார்ந்து அவங்களோடலாம் தலைமை தோழர் அகில இந்தியாவினுடைய அந்த தீவிர பொதுவுடைமை கட்சியினுடைய ஒரு தலைமை தோழர் அன்றைக்கு ஒரு மிகப்பெரும் எழுச்சியை உருவாக்கி இருந்தது. நக்சலிய போராட்டம் என்பது மிகப்பெரும் எழுச்சிக்குரியதா இருந்தது. அதனால அந்த தோழர்களை வந்து இது பண்ணி சந்திச்சு ஒரு மிகப்பெரும் போராட்டத்திற்கான வழி திட்டத்துக்கு வராங்க. அப்ப மிகப்பெரும் தாக்குதலை நடத்துறது நிலவுடைமைகளுக்கு எதிராக அப்படிங்கிற திட்டத்துக்கும் வராங்க. அழித்தொழிப்பு நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற திட்டமும் அவங்கள்ட்ட இருந்தது. இந்த நேரத்துல தான் அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படித்த 3 மாணவர்கள், அந்த 3 மாணவர்களுக்கும் இந்த அவங்க வந்து அங்க ஆந்திராவில் போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு வராங்க, அந்த வெடிகுண்டுகள் உருவாக்குறதுக்கான பயிற்சி. அதை வந்து பெண்ணாடத்துல இருக்கக்கூடிய புலவர் கலிபெருமாள் அவர்களுடைய தோட்டத்துல இருந்து அதை பயிற்சிக்கான வேலைகளுக்காக வரணும்னு சொல்லி கேட்டப்ப புலவர் அதற்கான இடம் தந்து இவருடைய கரும்பு தோட்டத்திலே கணேசன், காணியப்பன், சர்ச்சில்னு 3 பேர், அவங்க எல்லாருமே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள். அந்த வெடிகுண்டு உருவாக்கம் செய்கிற பொழுதுதான் தவறுதலா அது வெடித்து அந்த 3 தோழர்களுமே இறந்து போறாங்க. புலவருக்கும் சரியான காயம் ஏற்பட்டுடுது. அந்த இறந்து போன தோழர்கள் சத்தம் கேட்டு ஒலி கேட்டு ஊர்ல இருக்கக்கூடிய சிற்றூர் புறத்தினுடைய சுற்று வட்டாரத்துல இருக்கிற மக்கள்லாம் ஓடி வர்றதுக்குள்ளார வந்து சில இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு இடையில இவர் வந்து அந்த உடலை வந்து அங்கேயே தோட்டத்திலேயே புதைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி அந்த பண்ணி அதுல இருந்து அவர் தலைமறைவாகவும் ஆக வேண்டிய தேவை உருவாயிடுது. அது வந்து இந்த ஓட்டத்துல இதனுடைய செயல்பாடுகள்ல அவர் முழுக்க ஈடுபடுறதுக்கான சூழலை மாற்றி அமைச்சிருச்சு. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் ஐயா கலியபெருமானுடைய நட்பு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லலாம். 70களில் 71 புலவர் கலியபெருமாள் சிறைப்படுறாரு. 77, 78களில் இங்க வந்து ஈழத்தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தை, குறிப்பாக அங்க நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் ஏற்பட்ட அடக்குமுறையினுள்ள பல இளைஞர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க. அந்த தாக்கத்தினால தீவிர செயல்பாட்டின் வழியாக தான் தமிழீழத்தை பெற முடியும் அப்படின்னு புதிய அணிகள் கிளம்புது, இளைஞர்கள் தீவிரமாக செயல்படுவதற்கு. அதில் ஒரு முதல் குழுவாக ஒரு 20-30 பேர் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வராங்க. இந்த வந்தவங்களுக்குள்ளார ஏற்பட்ட சில பிணக்குகள் ஆவதனால அவங்களுக்குள்ளார சண்டை ஏற்படுகிறது. 70களுக்கு பிறகு, 77, 78க்கு பிறகு 80, 81, 82களுக்கெல்லாம் சூழல்ல அந்த நேரத்துல மிக பெரும் ஈழத்தினுடைய போராளியர்கள், அதாவது தீவிர செயல்பாடுகள்னால தான் நம்ம வந்து தமிழீழத்தை பெற முடியும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்ட இளைஞர்கள் நிறைய தமிழகம் முழுக்க வர தொடங்கிட்டாங்க. அதுல குறிப்பா வந்து இங்கே செயல்பட்டு கொண்டிருந்த கட்சிகளை, தேர்தல் கட்சிகளை, இயக்கங்களை, பல்வேறு தீவிர பொதுவுடைமை இயக்கங்களை, தீவிர பொதுவுடைமை கட்சிகளை எல்லாவற்றையுமே அந்த இளைஞர்கள் பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கான ஆதரவுகளை இங்க பெரிய அளவுல வளர தொடங்குது. அதுல குறிப்பா நம்ம சொல்ல போனோம்னா பாவலரேர் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் வீட்டுக்கு வந்தது, நம்ம ஐயா பழ நெடுமாறன் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தது, அதன் பிறகு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்கள், குறிப்பா குளத்தூர் மணி ராமகிருஷ்ணன் இந்த போன்றதானவர்கள்லாம் நிறைய அவங்களுக்கான துணைகளை செய்ததன் வழி அவர்களுடைய ஆதரவோடெல்லாம் இருந்தாங்க. இந்த நேரத்துல இந்த இயக்கங்கள் வந்து தங்களுக்குள்ளார அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுக்குள்ளார ஒரு மோதல் உருவாகி அந்த இயக்கங்கள்ல இருந்து பிரிய தொடங்கிடுறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னு சொன்னா
தோழர் பிரபாகரன் அவங்களுக்கும் அந்த விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் தமிழக மக்கள் விடுதலை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட் இயக்கத்தினுடைய தலைவர் உமா மகேஸ்வரன் அவங்களுக்கும் ஒரு முரண் வருது. எல்லாரும் முதல்ல விடுதலை புலிகள்ல தான் இருந்தவங்க. இன்னும் சொன்னா விடுதலை புலிகளினுடைய அரசியல் தலைவரா உமா மகேஸ்வரனும், செயல் தலைவராகவும் இவரும் நம்ம பிரபாகரன் அவங்களும் தான் இருந்து கட்டமைச்சாங்க. அதுல 2 பேருக்குமான பிணக்கு தங்களுக்குள்ளார துப்பாக்கி சூடு நடத்தி கொள்கிற அளவுக்கு அது அதிகமானது. அந்த பிணக்குகளை அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கான வேலைகள்ல எவ்வளோ ஈடுபட்டும் அவங்க அதை நடத்திக்கல. அது கடைசியில் துப்பாக்கி சூடு பாண்டி பசாரில் ஒரு துப்பாக்கி சூடே நடந்தது. அதில் 2 பேருமே பிடிபடுறாங்க. பிடிபட்டு சிறையில் இருக்கிறாங்க. இந்த அரசியல் நகர்வுகள் வெளி அளவில் பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவங்க சிறைக்கு போனதுனால சென்னை சிறையில் அந்த நேரத்தில் புலவர் கலியபெருமாள் சென்னை சிறையில் இருக்கிறாரு. அதனால அவங்க இருந்த அந்த உயர் பாதுகாப்பு பகுதியிலேயே இவங்களும் இருந்ததுனால புலவர் இருந்த உயர் பாதுகாப்பு பகுதியிலேயே தான் பிரபாகரன், முகுந்தன் இவங்கள் எல்லாமும் ஒவ்வொரு இடத்துல பிரித்து வச்சிருந்ததுனால பிரபாகரனுடைய சந்திப்புக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அதனால அவர் அடிக்கடி பிரபாகரனை சந்திக்கவும் பேசவும் அவங்க உள்ள இருந்த காலங்கள் முழுக்க அவங்க அந்த ஈடுபாடுகளை கொள்றதும் ரொம்ப முதன்மையா இருந்தது. அதை குறிப்பா நம்ம அவங்களுடைய சிறப்பை பார்க்கணும்னா பிரபாகரன் அதுக்கப்புறம் ஒரு நேர்காணல்ல தமிழ்நாட்டுல நான் பார்த்த தலைவர்கள்ல ஒரு முதன்மையான தலைவரா, ஒரு தீவிர செயல்பாட்டுக்குரிய தேர்ந்த தலைவராக நான் புலவர் கலியபெருமாளை மதிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு நேர்காணல்ல குறிப்பிட்டதன் அடிப்படையில புலவரை பற்றி அவர் என்ன அளவுல மதிப்பீடு செய்திருந்தார் என்பதும், புலவருடைய அரசியல் சரிதான் அப்படிங்கிறத அவர் எந்த அளவு ஏற்றுக்கொண்டிருந்தார் என்பதையும் நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். சாதி ஒழிப்பு நடவடிக்கையில் புலவரின் பங்கு எத்தகையது? இதுவும் ரொம்ப முதன்மையான செய்தி. என்னன்னா பொதுவுடைமை கட்சிகள் இன்னும் சொன்னா தஞ்சை மாவட்டங்களில் இருந்த அந்த சாணிப்பால் கரைச்சி ஊத்துற நடவடிக்கை, சாதிய வன்மங்கள், உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய அந்த கூலி விவசாய தோழர்கள், வேளாண் தொழிலாளர்கள் எல்லாம் எவ்வளவு சாதிய கொடுமைகள் நசுக்கப்பட்டதோ, அந்த நாட்களினுடைய மிகப்பெரும் கலவரங்கள், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கீழ்வெண்மணியினுடைய தாக்கம், இதையெல்லாம் சரியானபடி பொதுவுடைமை கட்சிகள் சில கோணங்களில் முன்னெடுத்திருந்தாலும் கூட அதை சரியான ஒரு எதிர் விளைவை வெகுமக்கள் அளவுலையும் இயக்க அளவுலையும் தரலங்கிறது பொதுவாக மக்கள் நடுவுலையும் கட்சிகள் நடுவுலையும் ஒரு அவங்கள்ட்ட ஒரு கருத்து உருவாயிருந்தது. இந்த உருவாக்கத்தினுடைய சூழல்ல தான் ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா, பொதுவுடைமை கட்சியர்கள் என்ன கருத்து வச்சிருந்தாங்கன்னா, வர்க்க போராட்டம் நடந்துருச்சுன்னா சாதி ஒழிஞ்சிரும். அப்போ வர்க்கம் தான் சாதியினுடைய கலவரங்களுக்கு, சாதி அடக்குமுறைகளுக்கு காரணம் அப்படிங்கிறது பொதுப்பட இவங்களுடைய பொதுவுடைமை கட்சியினுடைய கண்ணோட்டம். அது தேசிய இப்போ குறிப்பாக தமிழ்நாடு விடுதலையில முன்னோக்கி சென்றுகின்றிருந்த அன்னைக்கு திராவிடர் கழகமாகட்டும், பெரியார் இயக்கங்களாகட்டும், அம்பேத்கர் இயக்கங்கள் கூட என்ன அப்படின்னா, குறிப்பாக இங்கே சாதி ஒழிப்பு என்பது ஒரு போராட்டங்கள் தமிழ் உணர்வு தோன்றுகிற பொழுதும் சாதி ஒழிப்புங்கிற அரசியல்ல கூர்மைப்படுத்தி புரிந்து கொள்ளாத நடைமுறைகள் நிறைய இருந்தது. அந்த நேரத்துல சாதி என்பதை தனிச்சு இது பண்ண முடியாது. அது வர்க்க போராட்டத்தோடு இணைந்ததுங்கிறது போலவே தேசிய இன விடுதலை போராட்டத்தோடு இணைந்தது. தேசிய இன விடுதலை போராட்டம் என்பது, தமிழ்நாடு விடுதலை போராட்டம் என்பது தனிச்ச தமிழ்நாடு விடுதலை செஞ்சுட்டு அதன் பிறகு சாதியை ஒழிக்க முடியாது. சாதி ஒழிப்பு போராட்டத்தோடையே தான் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கணும். சாதி ஒழிப்பு போராட்டம், வர்க்க ஒழிப்பு போராட்டம், தேசிய விடுதலை போராட்டம் இதெல்லாம் இணைத்த ஒரு அரசியல் பார்வை ஒன்று தேவை அப்படிங்கிறத முன்னிறுத்தி 1984 சாதி ஒழிப்பு கருத்தரங்கம் என்ற ஒரு கருத்தரங்கத்தை ஒரு தீவிரமா இவங்க தான் தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சின்னு இவங்க தான் முதல்ல தோற்று வச்சாங்க 1984. இந்த 84 தோற்று வச்சது மட்டும் இல்லாம அந்த 84 தான் சாதி ஒழிப்பு கருத்தரங்கத்தையும் மீன் சுருட்டிங்கிற பகுதியில் நடத்துறாங்க. இன்னைக்கும் அரசியல் களம் விரிவடைஞ்சு தமிழ் தேச அரசியல் மிகப்பெரும் அளவில் பேசப்பட்டாலும் கூட அந்த மீன் சுருட்டி சாதி ஒழிப்பு அறிக்கை என்பது ரொம்ப மிகவும் முதன்மையான அறிக்கை. அந்த அறிக்கையை கடந்து சாதி ஒழிப்பு அரசியலை இதுவரைக்கும் வேற யாரும் சிறப்பாக சொல்லல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப சாதி ஒழிப்பு அரசியலை வெறும் அறிக்கை அரசியலா மட்டும் இல்லாம நடைமுறை அரசியலாகவும் அவங்க கொண்டு வந்தாங்க. குறிப்பா இன்னைக்கு
தலைவர்களா இருக்கக்கூடிய முதன்மை தலைவர்கள்ல குறிப்பா இயக்கங்கள் சார்ந்த புரட்சிகர இயக்கங்கள் சார்ந்தவர்கள்ட்ட கட்சி இல்லைன்னு பார்க்க போனா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட சொல்லலாம். மற்ற கட்சிகள்ல கூட அந்த மாதிரியான நடைமுறை உண்டு. இப்போ குறிப்பாக கலைஞர் அவங்களுடைய திமுகவுல குறிப்பா கலைஞருடைய குடும்பத்துல சாதி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதுங்கிறது வழக்கமா இல்லை. அவருடைய குடும்பத்துல அது திமுகவிலே கூட நம்ம பார்க்கலாம். கலைஞர் குடும்பம் தான் எல்லா சாதியினுடைய சார்ந்தவர்களும். அது போல புரட்சிகர இயக்கங்கள்ல சாதி ஒழிப்பு பற்றியான புரட்சிகர இயக்கங்கள்ல தமிழ் தேச இயக்கங்கள்லையும் நம்ம காண்றது ரொம்ப அரிது. அதுல குறிப்பா சொல்லணும்னா புலவர் கலிபெருமாள் அவருடைய குடும்பமும் பாவலரேர் ஐயா அவருடைய குடும்பமும் தான் முற்றிலுமே சாதி பார்க்காத ஒரு திருமண உறவு முறைகளை ஒழுங்குபடுத்தி கொண்ட குடும்பமா நம்ம பார்க்க முடியும். அதுல புலவர் கலிபெருமாள் அவருடைய சிறை காலத்திலேயே தன்னுடைய மூத்த மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. சிறையிலேயே அழைச்சி, அதுவும் ஒரு முதன்மையான நிகழ்வு. சிறைக்குள்ளாரியே நேர்காணலுக்கு வந்தவங்களை அழைச்சி அங்கேயே திருமணத்துக்கான உறுதி செய்து சிறையிலேயே அந்த சிறை நேர்காணல் பகுதியிலேயே தாலி கட்டுற மாதிரியான ஒரு சூழல் உருவாக்குனாங்க. தாலி கட்டுறது அன்னைக்கு நடைமுறை இல்லை, மாலை மாற்றிக்கொள்வது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அதே மாதிரி புலவருடைய மூத்த மகன் வள்ளுவன் அவரும் என்ன பண்றாருன்னா, அவரு தான் வெளியிருந்த காலங்கள்ல தான் விரும்பின அகிலாண்டேஸ்வரி அவங்களையே வெளியே திருமணம் செய்யறாரு. அதுக்காக அன்றைக்கு யாரும் அவருக்கு திருமணம் செய்ததுக்கு ரொம்ப அச்சப்பட்டாங்க. ஐயா பாவலரேர் அவங்க தான் பெருஞ்சித்திரனார் தான் அவருடைய வீட்டில இருந்து பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திருமண ஏற்பாடு செய்து, அன்றைக்கு உமா மகேஸ்வரன் விடுதலை புலிகளுடைய தலைவராக இருந்ததுனால அவரையும் அழைச்சி அவரு மாலை எடுத்து கொடுக்க எல்லாரும் இது பண்ணி அந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்கிறது அதுவும் ஒரு முக்கியமானது. அதனால சாதி ஒழிப்புக்கான அரசியலை அரசியல் அளவுல மட்டும் இல்லாம நடைமுறை அளவுலையும் அவங்க மேற்கொண்டாங்க. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் ஏற்பட்ட தாக்கங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுத்துருக்குறாங்க. சில அடக்குமுறைகள் எல்லாம் எதிர்த்து களங்கண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய செய்திகள் உண்டு. அதனால அதனுடைய முயற்சிகள்ல அவங்களுடைய செயல்பாடு அதிகம். புலவர் கலியபெருமாள் முன்னெடுத்த தமிழ் தேசிய அரசியலுக்கும் தற்போது நடப்புல பேசப்படுகிற தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள முரண்கள் என்ன, ஒற்றுமை என்ன? அவங்க முன்னெடுத்த தமிழ் தேச அரசியல் இப்பொழுது இருக்கிற தமிழ் தேச அரசியல் அப்படின்னு பார்க்காம, அவங்க முன்னெடுத்த அரசியல் தான் இன்னைக்கும் பலராலையும் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுது. ஆனா சிலர் தேர்தல் கட்சியினுடைய அரசியலுக்குள்ளார நுழைந்து தேர்தலில் வாக்குகளில் பங்கெடுத்து கொண்டு தானும் முதலமைச்சராகிற அரசியலுக்கு பேர் தான் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு சில அடையாளப்படுத்துறாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா சீமான் அந்த வேலையை செய்கிறார். அதுக்கு பக்கபலமான கருத்தை அதுக்கு முன்னாடி வரைக்கும் புரட்சிகர அரசியல்ல நம்பிக்கை இருந்து அந்த புரட்சிகர அரசியல் வழியாக ஒரு பொது உடைமை சமூகத்தை படைக்க வேண்டும்ங்கிற அக்கறை இருந்து தமிழ் தேச பொது உடைமை கட்சின்னு கட்சி பெயரையே வைத்து செயல்பட்ட தோழர் மணியரசன் அவங்க, அதன் பிறகு அவங்க அந்த நிலையிலிருந்து மாறி தமிழ் தேச பேரியக்கம்னு ஒரு இயக்கத்தை கட்டி அந்த பேரியக்கத்தின் வழியா சீமானை ரொம்ப மெச்சி ஏற்றுக்கொண்டு சீமான் வழியான தமிழ் தேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறபடியான ஒரு நடைமுறை அரசியல்ல அவருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறதா சொல்லி கொண்டாலும் கூட நடைமுறை அளவுல சீமானுடையத மிக உயர்த்தி நிறுத்தி அவரோடையே இணைந்து பணியாற்றுகிற ஒரு திட்டமிட்ட நடைமுறை இருக்குது. ஆனா தமிழ் தேச அரசியல் என்பது அது இல்லை என்பது ரொம்ப முதன்மையானது. அதை புலவர் கலியபெருமாள் தோழர் தமிழரசன் இவர்கள் முன்வைத்த தமிழ் தேச அரசியல் என்பது ஒரு பொதுவுடைமை கண்ணோட்டத்தோடான சாதி ஒழிப்பு திட்டத்தோடான ஒரு தமிழ்நாட்டு விடுதலைக்கான அரசியல். தமிழ்நாட்டு விடுதலைக்கான அரசியல் என்பது ஏறத்தாழ 70-80 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்தினுடைய ஒரு நீண்ட அரசியல் வளர்ச்சிக்குரியது. நம்மளுடைய பெரியார் உள்ளிட்டு மறைமலடிகள், சோமசுந்தர பாரதியார் இவங்கெல்லாம் இணைந்து அறிவித்த அந்த தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற அரசியல் தொடக்கத்திலேயே அப்படி ஒரு முழுமையான அரசியலை பெற்றிருக்கலனாலும் கூட அதன் பிறகு ஒரு நீண்ட வளர்ச்சிக்குரிய அதன் பிறகு 70கள் தென்மொழி இயக்கத்தின் வழியா பாவலரேர் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய தமிழ்நாடு விடுதலை பற்றியான செயல்பாடுகள், தென்மொழி இயக்கத்தினுடைய தமிழ்நாடு விடுதலைக்கான மாநாடுகள், போராட்டங்கள் இப்படிலாம் வளர்ந்து வந்த அரசியல்ல 1981 ஒரு முதன்மையான அரசியல் காலமா மாறுது. 80களுக்கு பிறகு 81 ஏன்னா தமிழ்நாடு விடுதலை அரசியல்
பொதுவுடைமை கண்ணோட்டத்தோட மட்டுமல்லாம தமிழ் தேச அரசியல் சாதி ஒழிப்போட, தமிழ் தேச அரசியல் விடுதலை அரசியலோட நிறைவு பெற்று வளர்ந்த நேரம் அந்த நேரம். அந்த நேரத்துல புலவர் கலியபெருமாள் அவங்களுக்கும் பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கும் ஒரு இணைப்பு உருவாக்கம் தோன்றுது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இணைந்து சில செயல்களை செய்யணும், நம்ம இணைந்து தமிழ்நாடு விடுதலையை முதன்மைப்படுத்தி சில வேலை திட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு இணைந்து தான் மிக பெரும் திட்டத்தோட தான் பெண்ணாட மாநாடு நடத்தப்படுது. பெண்ணாட மாநாட்டுக்கு பிறகு அவங்க ஒரு தமிழக மக்கள் விடுதலை முன்னணின்னு ஒரு முன்னணியும் கட்டுறாங்க. 85, 86லலாம் பார்த்தோம்னா ஒரு முன்னணியே கட்டுறாங்க, தமிழக மக்கள் விடுதலை முன்னணி. இந்த முன்னணிக்கு என்ன நோக்கம்? தமிழ் தேச விடுதலையை பெற்றெடுப்பது. தமிழ் தேச விடுதலை எப்படி பெறுவது அப்படின்னா, அது எதனுடைய தேவை என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரும் மக்கள் போராட்டத்தின் வழியாக. இப்ப மக்கள் போராட்டத்தை செய்வதன் வழியாக இந்திய அரசு அதிகாரத்தை எதிர்மைப்படுத்தி, இந்தியா என்பது பல தேசிய இனங்களின் சிறைக்கூடமா இருந்துட்டு இருக்குது. பல தேசிய இனங்களையும் அடிமைப்படுத்துகிற சிறைக்கூடம் அது. எல்லா தேசிய இனங்களும் அந்தந்த தேசிய இனத்திற்கான அடையாளங்களே இருக்கக்கூடாது. அந்தந்த தேசிய இனங்களுடைய வருவாயை இந்திய அரசு தான் வச்சுக்கணும். அந்தந்த தேசிய இனங்களுக்குன்னு தனித்த கல்வி நடைமுறை இல்லை. இன்னைக்கு அதே நடைமுறையை இன்னும் உச்ச நிலையில கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும் ஆளுமையை படுத்துது. இந்திய அரசு அதிகாரத்தை கொண்டு போய் தன்னுடைய கொடுமுடியில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாலையில அந்த காலத்துல ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முந்தி சாலையில எந்த சாலையில போறதுனாலும் சுங்கச்சாவடி என்கிற வரி வசூல் பறிப்பு எல்லாம் கிடையாது. அப்படி இருந்த காலத்திலேயே இவங்க கடுமையாக இந்திய அரசை எதிர்த்தாங்க. ஆனா இன்றைக்கு சாலைகள்ல, நெடுஞ்சாலைகள்ல, குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை என்கிற பெயர்ல இந்திய அரசு அமைத்து வைத்திருக்கிற எல்லா நெடுஞ்சாலைகள்லையும் சுங்கச்சாவடி என்கிற வழிப்பறி கொள்ளை நடக்குது. இந்த அது குறிப்பா தமிழ்நாட்டுல ஏறத்தாழ 74 சுங்கச்சாவடியினுடைய நிறுவனங்களை அமைச்சு பல 1000 கோடி ரூபாயை கொள்ளடிக்கிறது இந்திய அரசு. இது ஒன்று. நம்முடைய கடல் வளம் நமக்குரியது கிடையாது. இப்ப அண்மையில பொன் ராதாகிருஷ்ணன் பேசுனது பாத்தீங்கன்னா, கடல் என்பது மீனவர்களுக்கு சொந்தம் கிடையாது. அப்ப அம்பானி அதானிக்கு சொந்தமா? இங்க இருக்கக்கூடிய துறைமுகத்தை கொண்டு போய் அதானிக்கு இப்ப கொடுக்குறீங்க. அப்ப அதுக்கு அதானிக்கு சொந்தமா? அதானி என்ன வேணா செய்யலாம். ஆழ்கடல் மீன் பிடிப்ப அதானியும் அம்பானியும் மற்ற பெருநிறுவனங்களும் செய்ய முடியும். ஏன் சொந்த நாட்டின் உழைக்கும் மக்களா இருக்கக்கூடிய, தொழிலாளர்களா இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன் பிடிக்க கூடாதா? அப்ப சொந்த நாட்டு மக்களுக்கு எதுவும் கிடையாது. மூணாவது, உழவர்கள். உழவர்கள் ஒரு முதலாளி தன்னுடைய உருவாக்க பொருளுக்கு அவனே விலையை நிர்ணயம் பண்றான். விலை இதுதான் விலை அப்படின்னு அவனே உறுதி செய்யறான். ஆனா இங்க இருக்கக்கூடிய உழவர்கள், விவசாயிகள் தங்களுடைய விளைச்சல் பொருளுக்கு இன்னதான் விலை வைக்க வேண்டும் என்பதை ஒரு உழவர்கள் தீர்மானிக்க முடியாது. அண்மையில் நடந்த உழவர்கள் போராட்டங்களை பார்த்தோம்னா மிக பெரும் கொடுமையாக அடக்குமுறை செய்து அவங்க எத்தனை பேர் இறந்தாலும் கூட கவலையில் ஏறத்தாழ 70 பேருக்கு மேல இறந்து போறாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரு கொடூரமான அரசா இருந்துட்டு இருக்குது. அப்ப ஒரு தேசிய இனம் எவ்வளவுதான் தன்னுடைய உரிமைக்காக போராடினாலும் அதை கண்டுகொள்ளாத, மீண்டும் மீண்டும் அடக்குகிற ஒரு அடக்குமுறை ஆற்றலாக இந்திய அரசு ஒரு கொடுமை அரசா இருந்துட்டு இருக்குது. நம்முடைய பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரா யார் வரணுங்கிறத இந்திய அரசு தான் தீர்மானிக்கிறான். நம்முடைய பல்கலைக்கழகத்துல என்னென்ன பாடம் சொல்லி தரலாங்கிறத இந்திய அரசு தான் தீர்மானிக்கிறான். நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி திட்டங்கள் முழுக்க அவன் கையில போயிருக்குது. பாடத்திட்டங்கள் எல்லாம் அவன் கையில போயிருக்குது. வரலாறு நம்ம எழுத முடியாது, நம்முடைய மொழியில நம்ம படிக்க முடியாது. அவன் வேணும்னே மும்மொழி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து திணிக்கிறான். அப்ப எல்லாத்தையும் அடியோதண்டமா தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையே நசுக்கக்கூடிய ஒரு பேரரசாக, வன்மை கொண்ட அரசா இருக்குது. நான் என்ன எதுக்காக இதை முக்கியமா முதன்மையா நம்ம சொல்றோம்னா, புலவர் கலியபெருமாள் தோழர் தமிழரசன் இருந்த காலத்தை விட பன்மடங்கு அடக்குமுறைகள் இந்திய அரசின் மூலமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழல்ல, நம்ம அதற்கு முன்பு புலவர் கலியபெருமாள் தமிழரசன்லாம் இருந்த காலத்திலேயே இந்தியா தான் முதன்மை பகை, இந்திய அரசை எதிர்க்காமல் இங்க எந்த உரிமைகளையும் பெற முடியாதுன்னு தீர்மானிச்சு அடையாளப்படுத்தின அரசியல் இன்றைக்கு அப்படியே கைவிடுகிறபடி இந்த சீமானும் மணியரசனும் சேர்ந்துகிட்டு இந்திய முதன்மை அரசு தான் எதிரிங்கிறத அப்படியே மூடி மறைக்கிற ஒரு மோசடியான போக்கை தமிழ் தேசம்னு நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்திய அரசு தான் முதன்மை அரசுனா இந்தியாவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கூட இவர்கள் செய்யறது இல்லை. சும்மா செயல் அளவுல நாங்களும் கருத்து வச்சிருக்கிறோம்னு கூட்டரசு மாநாடுன்னு போடுறது, ஒப்புக்கு போடுறது, இந்த இளைஞர்களை, புதிய இளைஞர்களை ஏமாற்றுவதற்கான பசப்பு சொற்கள் இது. கூட்டரசு மாநாடுன்னா இந்திய அதிகார ஒன்றியத்தை நசுக்குகிற, உடைத்தெறிகிற அரசியல் திட்டத்தை, செயல் திட்டத்தை வைக்கிறதா இருந்தா அது கூட்டரசுக்கான வழித்தடம். அந்த வழித்தடத்தை இவங்க எங்கேயுமே காட்டுறதில்லை. சும்மா ஏமாற்றுகிற
தமிழ் தேசம் என்கிற பேரை வச்சுக்கிட்டு ஏமாற்றுகிற பம்மலாட்டமாக இது இருந்துட்டு இருக்குது. இதை கட்டாயம் தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாள் முன்னெடுத்த தமிழ் தேச அரசியல்னு பார்க்கவே முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் மேல நமக்கு 100 திறனாய்வு இருக்குது. தமிழ்நாட்டுல வந்த ஆளுங்கட்சிகள், அது காங்கிரஸ் வந்து நம்மை முழுக்க முழுக்க பாஜக போலவே இன்னொரு இந்திய அரசு கட்சியாக நம்மை அடக்கி ஆண்ட போக்குகள் நிறைய பழங்காலத்துல நிறைய நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால பேராய் கட்சி என்று சொல்லுகிற அந்த காங்கிரஸ் கட்சி மேல நமக்கு எந்த வகையிலும் உடன்பாடு கிடையாது. அதோடு கூட்டு வைக்கக்கூடிய எந்த கட்சி மாநில கட்சிகளா இருந்தாலும் அழிவை தேடி போகக்கூடிய கட்சிகள் தான். அதை நம்ம எல்லா வகையிலையுமே திமுக உள்ளிட்டு எல்லா கட்சியிலையுமே கடுமையாக சாடுறோம். அது திமுக வச்சாலும் சரி, அண்ணா திமுக வச்சாலும் சரி, யார் வச்சாலும் சரி, இது தமிழர்களுக்கு குழிபறிக்கிற அரசியல் தான். இந்திய அரசை மிக கடுமையாக எதிர்த்து மாநில உரிமைகளை முன்னெடுத்து செயல்படாத எல்லா தேர்தல் கட்சிகளும் ஏமாற்று கட்சிகள் தான் நம்ம ஆணித்தரமா சொல்றோம். அந்த போக்குல இருந்து தான் நம்ம மாநில கட்சிகளை அணுகிறோம். ஆக நீங்க வந்து இந்திய அரசுக்கு அடிபணிந்து போகக்கூடாதுன்னு கடுமையா கண்டிக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி. ஆனா முதன்மை எதிரி யாரு அப்படின்னா இந்திய அரசு தான். அந்த முதன்மை எதிரியை எதிர்க்காத ஒரு பசப்பு செயல்பாடுகள் இந்த தேர்தல் அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லல. அப்ப அதை கடந்து நீங்க வந்து செயல்படணும்னா அதை கடந்து இந்திய அரசை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, அந்தந்த மாநில உரிமைகளை பெறுவதற்கான ஒரு பெரும் திட்டத்தோடு செயல்படுவதனுடைய நகர்வு இருந்தாதான் அது தமிழ் தேச உரிமைக்கான அரசியல் அல்லது தேசிய இனங்களின் உரிமைகளுக்கான அரசியல் என்று நம்ம ஏற்க முடியுமே ஒழிய இது பச்சை ஏமாற்று. அப்ப தமிழ் தேசத்தினுடைய விடுதலை அரசியலை பேசிய புலவர் கலியபெருமாள் அல்லது தோழர் தமிழரசன், ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போன்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு கொஞ்சம் கூட பக்கத்தில் வர முடியாத அரசியல், இன்னும் சொன்னா பச்சை ஏமாற்ற அரசியலாகத்தான் நம்ம சீமான் முன்வைக்கிற மணியரசன் இப்பொழுதைய காலகட்டத்தில் முன்பு வைத்தது சரியான சில நடைமுறைகள்ல இருந்தது. அவரும் படிப்படியா தேஞ்சு கழுத தேஞ்சு கட்டரும்பாயி அதுவும் தேஞ்சு ஒண்ணும் இல்லாத போன மாதிரி இன்னைக்கு மணியரசன் வீணா அவருடைய மடியில போய் கிடக்கிறபடியான ஒரு இழிவான நிலையில போய் நிற்கிறாரு. அதை வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறோம். அந்த நிலைகளுக்கு தமிழ் தேச அரசியலை இன்னும் கூடுதலாக வென்றெடுத்து செயல்படுத்த வேண்டிய கடமை தமிழ் தேச கருத்தோட்டம் உள்ள புரட்சியின் மீது நம்பிக்கை உள்ள இளைஞர்கள்ட்ட நம்ம ஒரு வேண்டுகையாக வைக்கிறோம். செங்களம் பற்றிய வரலாற்று பார்வை 2007 நம்முடைய புலவர் கலியபெருமாள் ஒரு பெரும் நோய்வாய்ப்பட்டு அதுல இருந்து கடுமையா பாதிக்கப்பட்டு இறுதியா மறைந்து போகிறார். அது ஒரு பெரிய வருந்தத்தக்க அவலத்துக்குரிய செய்தி. அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய நினைவிடத்தை எங்க வைக்கலாம், எப்படி வைக்கலாங்கிறத பற்றி நிறைய பேச்சுகள் அந்த நேரத்துல எழுந்தது. அவருடைய சொந்த நிலத்திலே வைக்கணும்னு அதற்கு முன்னோடியா சில நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. அது குறிப்பா சொல்ல போனோம்னா பாவலரேறு ஐயா அவருடைய நினைவிடம். அவரு மறைவுற்றது 1995. 95 மறைவுற்று அவருக்குன்னு ஒரு சின்ன நிலம் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துலயே அந்த நிலத்திலேயே பாவலரேறு வந்து அடக்கம் செய்து அதற்கு ஒரு பெயரும் சூட்டலான்னு சொல்லி தமிழ்களம்னு பெயர் வைக்கலான்னு அன்றைக்கு இருந்த தென்மொழி அன்பர்கள் கூடி முடிவெடுத்து அதற்கு தமிழ்களம் பாவலரேறு தமிழ்களம்னு பெயர் வைத்து அதிலிருந்து அது செயல்பட தொடங்கினது. அது கட்டப்பட்டது 2000 இருந்தாலும் அதனுடைய பெயர் வந்து அது 95 தொடங்கி வந்தது. அதே போல புலவர் கலியபெருமாளினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய சொந்த நிலத்திலேயே அந்த கரும்பு காட்டு தோட்டத்திலேயே ஒரு பகுதியில செங்கலத்தை அது ஒரு களத்தை அவருடைய நினைவிடத்தை அமைக்கணும்னு ஒரு தோற்றம் வந்து அதுல அவருடைய மகன்கள் குறிப்பா வள்ளுவன், தோழர் சோழ நம்பியார், அவங்களுடைய மகள் எல்லாரும் இணைந்து பேசுகிற பொழுது இந்த கருத்துக்களை நாங்கள்லாம் முன் வச்சோம். என்னன்னு முன் வச்சோம்னா, இது தமிழ்களம்னு பேர் இருக்குது, இவர் வந்து செங்கலம்னு நம்ம பேர் வைக்கலாம் அப்படின்னு நம்ம அதை அடையாளப்படுத்தி அந்த செங்கலம்ங்கிற பெயரை முன்னிறுத்தி அதை நிறுவனத்துக்கான எல்லா வேலைகளையும் நம்மளும் எல்லாரும் பக்கபலமாக இருந்து அதனுடைய தொடக்க நிகழ்ச்சியில எல்லாரும் பங்கெடுத்து கொண்டோம். அன்றைக்கு தமிழ் தேச அரசியலை முன்னெடுத்து இன்னும் சொன்னா தேர்தல் அரசியலுக்குள்ளார நுழைந்து விட்ட தோழர் திருமாவளவன் உள்ளிட்டு நம்மளுடைய வேல்முருகன் உள்ளிட்டு எல்லாருமே போய் பங்கெடுத்து தான் அதுல நம்மளுடைய அறிவுமதியெல்லாம் வந்தாங்க. மணியரசன் தோழர் வந்தாரு, நாங்கள்லாம் போயிருந்தோம். இன்னும் சொன்னா அவருடைய நினைவு மறைவுற்ற அந்த நாள்ல பெண்ணாடத்துல இருந்து சௌந்தர சோழபுரம் ஏறத்தாழ ஒரு 3 கிலோமீட்டர் எல்லாம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்களை எல்லாரும் சேர்த்து கொண்டு நாங்க அன்றைய இயக்கங்களாக இருந்த தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட எல்லா இயக்கங்களும் இணைத்து கொண்டு மிக பெரும் பேரணியா போய் அந்த நிகழ்வை ஒரு மிக சிறப்புக்குரிய நிகழ்வா செய்ததன் தொடர்ச்சியாகவே இதெல்லாமே தோழர் வள்ளுவனுக்கும்
நம்மளுடைய சோழ நம்பியார் எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில தான் அந்த செங்களம் அமைக்கப்பட்ட பிறகு அது சிறப்பான அவர்களுடைய குடும்பத்தினுடைய முழு ஒத்துழைப்போடைய அது சிறப்பாக அமைக்கப்பட்டது. அதுல ஒரே ஒரு சின்ன வருத்தம் இப்பொழுது என்னன்னா, அந்த இணக்கப்போக்கு பாவலரேறு தமிழ்க்களம் எப்படி அமைக்கப்பட்டதோ அதனுடைய அடையாளத்திலிருந்து செங்களம் அமைக்கப்பட்டதன் பிறகு செங்களத்தினுடைய அந்த நினைவிடம் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் அனைவருடைய ஒத்துழைப்போடையும் இருக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகை எல்லாம். அதுல குறிப்பா மூத்த தோழர், அவங்க குடும்பத்தினுடைய மூத்த தோழரா இருக்கக்கூடிய வள்ளுவனுடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. வள்ளுவன் மறைந்து விட்டது ஒரு பெரிய அந்த குடும்பத்துல ஒரு பெரிய இழப்பு. அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் இருக்கிற அவங்க பிள்ளைகள்கிட்டையும் நம்முடைய தோழர் சோழ நம்பியார் உள்ளிட்ட அவங்களுடைய தங்கை கண்ணகி இருக்காங்க, அஞ்சுகம் இருக்காங்க, எல்லாரோட்டையும் கலந்துக்கிட்டு அதை ஒரு பொது இடமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய விருப்பமும் கூட. அது வந்து யாருடைய தனி நிலையில புலவர் வந்து தனி உடைமையாக வள்ளுவனுக்கும் சோழ நம்பியாருக்கும் கொடுத்திருந்தாலும் கூட, அதே போல அவருடைய வீடும் கூட சௌந்தர சோழபுரத்திலே புலவருடைய வீடும் இருக்குது. அந்த வீடு எந்த தனி உரிமைக்குரியதாகவும் மாறாம அதை ஒரு பொது இடமாக மாற்றி, அந்த பொது இடத்துல அவங்களுக்கும் அவங்களுக்கு தான் முதல் உரிமை. நம்ம வந்து உரிமையை நம்ம இழக்க சொல்லல, அந்த உரிமை அனைவருக்குமே உரிமைதான் ஆக்கி எல்லாரும் அதுல போய் இருந்து செயலாற்றுகிறபடியான ஒரு நிலைக்கு, ஒரு மனம் திறந்த ஒரு கலந்தாய்ந்து செயல்படுகிற நிலைக்கு அந்த குடும்பத்தினர் வர வேண்டும். அப்படியான வரவு வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமாக, இன்னும் சொன்னா புலவர்கிட்ட இருந்த அந்த பொதுமை அடையாள போக்கை அடையாளப்படுத்துகிற ஒரு சிறப்பான முன்னுதாரணமா முன் சான்றாக அமையுங்கிறது தான் நம்மளுடைய அனைவருடைய விருப்பமும். அந்த விருப்பத்தின்படி செங்களம் தமிழ்நாட்டின் களமாக, அடையாள களமாக மாற்றப்பட வேண்டும். செங்களம் என்கிற பெயர் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமே, அந்த குறிப்பா சௌந்தர சோழபுரம் பெண்ணாடத்துக்கு மட்டுமே தெரிகிறபடி அமைக்காம தமிழ்நாட்டிற்கே தெரிகிறபடி அமைத்து அது ஒரு முன்னோடி செயல்பாட்டுக்குரிய இடமாக மாற்றுகிற அனைத்து முயற்சியும் அவர்கள் குடும்பத்தினர் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை சார்ந்த உணர்வாளர்கள் எல்லாம் இணைந்து செயல்படுத்துகிற ஒரு பெரும் கள முயற்சியை செய்தாக வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடைய விருப்பமும். புலவரோட மூத்த மகன் வள்ளுவன் அவங்களோட மகள் ஊர்மிளா வந்து அவங்க பிறந்த ஊருக்கும் அங்க உள்ள பேருந்து நிலையத்துக்கும் புலவர் பேரை வைக்கணும் அப்படின்னு முதல்வரை சந்திக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத அறிந்தோம். நீங்க அது பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசுக்கு அது பற்றியான உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கும்? அது ஒரு நல்ல முக்கியமான முதன்மையான கோரிக்கைன்னு பார்க்குறோம். பொதுவாக பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப எளிய செய்தி இல்லை, அது ஒரு முழுத்த ஒரு அடையாளத்துக்குரியது. தமிழ்நாடுன்னு நமக்கு தமிழ்நாட்டுக்கு பேர் இல்லாத நேரத்துல தமிழ்நாடுன்னு ஒரு பேர் தேவை என்பதை நம்ம எவ்வளவு முதன்மையா கருதணுமோ, அந்த பேர் வைக்கணுங்கிறதுக்காக நம்ம சங்கரலிங்கனார் வந்து போராடி 73 நாளுக்கு மேல உண்ணாநோன்பு இருந்து அதற்காக இறந்து போயிருக்கிறாரு. எண்ணற்ற போராட்டங்கள் நடந்திருக்குது, பலரும் அதற்கான முன்னெடுப்பை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடுங்கிற பேருல என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம அதை வச்சிருக்க முடியாது. அந்த தமிழ்நாடுங்கிற பேர் தான் நமக்கு இன்னைக்கு தமிழ் தன்னாட்சி உரிமையை அல்லது தமிழன்கிற ஒரு பெருமை உணர்ச்சியை நமக்கு தந்திருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப பேருங்கிறது எளிய செய்தி இல்லை. பேருங்கிறதும் வரலாற்றுக்குரிய அடையாளங்கள் என்பதும் தான் ஒரு தேசத்தை, அந்த தேசிய மொழியை, அந்த தேசிய இனத்தை அடையாளப்படுத்தும். இன்னைக்கு வந்து மருதமலையில 184 அடி உயரத்துல ஒரு சிலையை வைக்கணும்னு விரும்புறாங்க. குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசனுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அறிவிக்கிறாரு. இது ஒரு அந்த செயலுக்கான அரசியலோ அதற்கான அடையாளம் எப்படியெல்லாம் மாறி போகுங்கிற பற்றியான திட்டமிட்ட பார்வை இல்லாத ஒரு முன்முடிவு என்பதாகத்தான் நம்ம கருதுறோம். இப்படி நாம எவ்வளவோ தவறான முடிவுகளால நம்மளுடைய அடையாளத்தை இழந்து போயிருக்கிறோம். நம்மளுடைய அடையாளத்தின் வழியாக நம்மளுடைய உரிமையை, மொழி உரிமையை, இன உரிமையை, நாட்டு உரிமையை இழந்து போயிருக்கிறோம். கட்டாயம் இந்த மருதமலையில அமைக்கக்கூடிய அந்த சிலை இவர்கள் முருகன்னு பேர் வச்சு அமைச்சாலும் சரி, அழகன்னு பேர் வச்சு அமைச்சாலும் சரி, குமரன்னு பேர் வச்சு அமைச்சாலும் சரி, அது நாளைக்கு சுப்பிரமணிய சுவாமிகள்னு மாற்றப்படும். அப்படிதான் மாறி போய் கிடக்குது.
ஒரு அடிமை அரசுக்கான இவர் திமுகவோ அல்லது இந்த கருத்துடையவர்களோ மட்டுமே நீண்ட காலமா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறதுக்கான சூழல் இல்லை. அப்படி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமா இருக்கலாம். திமுகன்னு இல்லை, தமிழர் உரிமையை பேசக்கூடிய தமிழர் நலனுக்குரிய ஒரு இயக்கம் தான் தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சாய் வருதல் வேண்டும்னு நம்மளுடைய பாவேந்தர் அவர் பாடினாரு. நாம அதையும் கடந்து சிந்திக்கிறோம். என்ன சிந்திக்கிறோம்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னா இந்திய அரசுக்கு அடிமைப்பட்ட ஒரு முதலமைச்சரா இருக்கிறதல்ல, தமிழ்நாடு ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு தன் அதிகாரத்தை பெற்ற ஒரு தனித்த ஒரு அரசியல் அதிகாரம் கொண்ட ஒரு அரசாக அமைய வேண்டும் என்பது, தனி குடியரசாக அமைய வேண்டும் என்பது நம்முடைய அடையாளம். அந்த அடையாளத்துக்கு நமக்கான பெயர் வைப்புகள் என்பது ரொம்ப முக்கியமானது, முதன்மையானது. அது மயிலாடுதுறைன்னு பேர் வைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி மாயூரம்னு அது திரித்து வழங்கப்பட்டது. மாயூரம்னு திரித்து வழங்கப்பட்டது நடைமுறையில இருந்ததை பார்த்துதான் அதுக்கு மயிலாடுதுறைன்னு பேர் மாத்தி வைக்கணும்னு இதே திமுக அரசு தான் ஒரு பெரிய முயற்சி எடுத்து அதெல்லாம் மாத்தினாங்க. அதே போல குடந்தைங்கிற பேரை மாத்தினாங்க. அதே போல நமக்கு எவ்வளவோ பெயர்கள் வடமொழி பெயர்கள், இன்னைக்கும் வடமொழி பெயர்கள்ல தான் விருத்தாச்சலம்னு, நீங்க நம்ம விருத்தாச்சலம்னு நம்ம சொல்லலாம். நீங்க தொடர்ந்துடைய நிலையத்துல போய் பாத்தீங்கன்னா அவன் விருத்தாச்சலம்னு அவனுடைய சொல்லுடைய ஒலிப்புக்கு ஏற்பதான் அந்த சொல்ல பயன்படுத்துறான். ஆமா, அழுத்தமா பயன்படுத்துறான். அப்படி அழுத்தமா பயன்படுத்துறதுல மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை அந்த ஆரிய பார்ப்பனிய சமஸ்கிருதத்துக்கு தகுந்தபடியான உணர்ச்சியை மாத்துறான். அதுல இருந்துதான் சமஸ்கிருதத்தை ஒரு தேவ பாஷைன்னு அடையாளப்படுத்திக்கிறான். இந்தி படிக்கிறதுல எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு அவன் ஒரு திட்டத்தை உருவாக்குறான். அப்ப பேர் என்பது எளிய செய்தி இல்லை, பேர் என்பது ஒரு வரலாற்றுக்குரிய அடையாளம். அது போல நம்மளுடைய திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில வைக்கப்பட்டது ஒரு மிக பெரும் அரசியல் எழுச்சிக்குரியது. எவ்வளவோ அடக்குமுறை, எவ்வளவோ எதிர்ப்புகளை கடந்து கலைஞர் நிறுவனத்தினுடைய பெரிய சிறப்பை நம்ம உண்மையாவே பாராட்டுறோம். அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் மிக பெரும் அடம் பிடிச்சுக்கிட்டு அந்த கன்னியாகுமரி பகுதியில போய் விவேகானந்தா கேந்திரான்னு ஒரு கேந்திராவை நிறுவி அவனுக்கான அதிகாரத்துக்குரிய இடமா மாத்தி அந்த விவேகானந்தர் கேந்திராவை அடிப்படையா வச்சு தமிழ்நாட்டுல எண்ணற்ற ராமகிருஷ்ண மடங்களை உருவாக்குனது, விவேகானந்தர் நிறுவனங்களை உருவாக்குனது, பள்ளிக்கூடங்களை உருவாக்குனது, கல்விக்கூடங்களை இன்னைக்கு ஏறத்தாழ லட்சக்கணக்கான மாணவர்கள் அவங்க கைக்குள்ளார இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவுதான் தமிழ் இயக்கம்னு, திராவிட இயக்கம் அல்லது பெரியார் இயக்கம், அம்பேத்கர் இயக்கம்னு நம்ம எவ்வளவுதான் முட்டி மோதி பேசி வலுப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு இயக்கத்திற்காவது ஒரு அரசியல் கோட்பாட்டுக்காவது லட்சக்கணக்கான மாணவர்கள் கையில இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. ஆனா ஆர்எஸ்எஸ் தனக்கான மாணவர் பட்டாளமா ஏறத்தாழ லட்சக்கணக்கான பேர்களை ராமகிருஷ்ணா மடம் என்கிற பெயர்லையும் ராமகிருஷ்ணா மிஷன் என்கிற பெயர்லையும், இன்னும் சொன்னா சங்கராச்சாரி தனக்குரிய சாஸ்திரா பல்கலைக்கழகம் பேர்லையும் எவ்வளவு லட்சக்கணக்கான மாணவர்களை, நம்ம மாணவர்களை, எளிய மாணவர்களை, தமிழ்நாட்டினுடைய அடித்தட்டு மக்களா இருக்கக்கூடிய புறந்தள்ளப்பட்ட சாதி மக்களா இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அங்க இளவயமாக சேர்த்து விட்டு அந்த மக்களுடைய மனதை, அவங்களுடைய அறிவை எல்லாம் மழுங்கடிச்சுக்கிட்டு வராங்கிறது வெட்ட வெளிச்சமான செய்தி. இதெல்லாம் எதன் பேரால நடக்குது? ஒரு சங்கராச்சாரி அவனால நிறுவப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்துக்கு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம்னு பேர் வைப்பானா? அப்ப பேர் வைக்கிறதுல இருந்துகிட்டு ஒருவன் எவ்வளவு ஆணித்தரமா அவனுடைய அரசியலை நிறுவறான். எந்த பார்ப்பன குடும்பமாவது அவனுடைய பிள்ளைகளுக்கு தமிழ்ச்செல்வன் பேர் வைப்பானா? அல்லது எந்த குடும்பமாவது ஆரிய கருத்தை மறுக்கக்கூடிய, வேத புராணங்களை மறுக்கக்கூடிய பெயர்களை ஒரு பார்ப்பன குடும்பம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏன் தமிழ்நாட்டினுடைய தமிழ் உணர்வாளர்கள் மட்டும் அப்படி சிதையணும்? இந்த கண்ணோட்டத்தை கொண்ட அரசியல் கட்சிகள் இருக்கும்னு சொன்னா அது தன்னுடைய அடையாளங்களை தன்னுடைய கட்சியிலிருந்தே தொடங்கணும். அதனாலதான் திமுகவில் அன்றைக்கு எல்லாருமே தமிழ் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும்ன்றதுனால நெடுஞ்செழியன் பேர் மாற்றி கொண்டு வச்சுக்கிட்டாரு, அன்பழகன் பேர் மாற்றி வச்சுக்கிட்டாரு, மதியழகன் பேரை மாற்றி வச்சுக்கிட்டாரு. எல்லாருமே தன்னுடைய பெயரை தனித்தமிழ் பெயரா மாத்தினாங்க. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் பெயரை மாற்றுவதற்கான ஒரு பெரும் முயற்சி எடுத்தது. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் மிக பெரும் அழுத்தமா அறிவிச்சு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பெயர் மாற்றம் செஞ்சாரு. அந்த வளர்ச்சியில தமிழ்நாட்டினுடைய நிறுவன பெயர்கள், தமிழ்நாட்டினுடைய பெயர்கள், தங்களுடைய பிறப்பு குழந்தைகள் இப்ப அரசு அறிவிச்சிருக்கிறத நம்ம வரவேற்கிறோம். குழந்தைகள் தமிழ் பெயர் விடும்னா அதுகளுக்கு சிறப்பான சலுகைகள் கொடுக்கப்படும், பரிசு பொருட்கள் தரப்படும்னு அரசு அறிவிச்சிருக்கிறத நம்ம வரவேற்கிறோம். அது போன்றதான பெரும் முயற்சிகள்ல பெயர் சூட்டுவதுல நம்ம இனியாவது கவனம் செலுத்தி ஆகணும். கடந்த கால வடமொழி பெயர்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல பெயர்கள் சூட்டப்படணும். நம்மளுடைய வேதாரண்யம் ஒரு சான்றுக்காக, இதை பலரும் தெரிஞ்சிருக்க முடியாது, வேத ஆரண்யம்னு பேர் வச்சிருக்கிறான். அதுக்கு திருமறைக்காடுன்னு அதனுடைய பழம்பெயர்.
பழைய பெயர். அது மறை என்பது இடையின ரகரம் போட்டு எழுதக்கூடிய மறை, ரா சின்ன ரா போடுறது. திரு மறைக்காடு. இந்த மறைன்னா மான்னு பொருள். மான்ல ஒரு வகை அது. அந்த மான் அதுக்கு பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியா இருக்கிறதுனால மறைக்காடுன்னு அதுக்கு பேரு. அந்த மறைக்காடுங்கிறத தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு அந்த ரைய வந்து ராவை வந்து இடைநரான்னு இல்லாம வல்லினரான்னு நினைச்சுக்கிட்டு திருமறை அப்படின்னா வேதம்னு இவன் மாத்தி அதுக்கு வேத ஆரண்யம்னா காடு, அப்ப வேதாரண்ய அப்படின்னு வடமொழியில சூட்டுறான். அது இன்னைக்கும் நிலவுகிறது. போகக்கூடிய பேருந்தெல்லாம் வேதாரண்யம்னு மாட்டிக்கிட்டு போகுது. அதை மாற்றக்கூடாதா தமிழ்நாடு அரசு? இப்படி மாற்ற வேண்டிய பெரிய கடமைக்குரிய இடத்துல இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு அதுல எல்லாம் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஊர் பெயர்களை, ஒரு இடத்தின் பெயர்களை, தெருவின் பெயர்களை, யாரோ இந்த இவன் எஸ்.வி. சேகரனுடைய அப்பாவுக்கு ஒரு தெரு பெயர் வைக்கிறாங்க. இதை விட ஒரு இழிவு வேணாவா? இதுலயா திராவிட மாடல்ங்கிற உங்களுடைய மாடல் இருக்குது? அதெல்லாம் நம்ம கடுமையா கண்டிக்கிறோம். எஸ்.வி. சேகர் உங்களுடைய கட்சியில சேர்ந்த உறுப்பினரா இருக்கலாம், பாராட்டிட்டு போங்க. சரி, உங்களுடைய கட்சிக்கு ஆள் தேவை, எப்படியோ ஒரு ஆளை பிடிச்சி இழுத்தீங்க. அவங்களும் என்ன நோக்கத்துல வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுவும் பல்வேறு சூழ்ச்சி காரணங்கள் இருக்கலாம். அந்த சூழ்ச்சிகளை வெல்லுவது என்பது உங்களுடைய அறிவால இருக்கணும். போய் அவங்க அப்பாவுக்கு பேர் வைக்கிறதா உடனே? இதை விட ஒரு அடிமை போக்கு இல்லையா? ஆக இத்தனை உயர்ந்த பெரிய பெரிய தலைவர்கள், குறிப்பா தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடிய பெருந்தலைவர்களா இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை அடையாளப்படுத்த உங்களால நீங்க அடையாளப்படுத்தணும்னா நீங்க அந்த கொள்கை வைத்திருக்கிறவங்க, அதனால உங்கள்கிட்ட அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கொள்கையின்படி நீங்க அந்த கோரிக்கையின்படி அவங்களுடைய பேரப்பிள்ளை, நம்முடைய பேத்தியா இருக்கக்கூடிய நம்முடைய புலவர் கலிபெருமானுடைய பேத்தியா இருக்கக்கூடிய ஊர்மிளா வந்து அந்த கோரிக்கையை வைக்கிறது ஒரு சரியான கோரிக்கை தான். பெண்ணாடத்துக்கு முழுக்கவே வைக்கணுங்கிறத பற்றி நீங்க சிந்திக்கலாம். அல்லது ஒரு பகுதி, அந்த பகுதியில சௌந்தர சோழபுரத்துக்காகவாது, அல்லது அங்க இருக்கக்கூடிய முதன்மை சாலைக்காகவாது புலவர் கலியபெருமானுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கட்டாய தேவைக்குரியது. அவரை அடையாளப்படுத்துவது. அவர் ஏன்னா அவரை விடுவித்ததுல உச்சநீதிமன்றம் கடுமையான நெருக்கடியை கொடுத்து, பகவதி தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து அவரை கட்டாயப்படுத்தி விடுதலை செய்யறதுக்காக அறிவுறுத்தினாரு. அப்பயும் கேட்கல அரசு. அதன் பிறகு தமிழ்நாடு அரசினுடைய விடுதலையில கலைஞர் அவர்கள் அதற்காக போய் அழுத்தம் கொடுத்து அவரை வந்து விடுதலை செய்தாருங்கிறது, அதுக்கான நன்றியும் புலவர் வந்து அப்ப தெரிவிச்சார். அது ஒரு நிகழ்வா நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. அந்த நன்றிக்குரிய நிலையில திமுக அரசு நீங்க பேசக்கூடிய அரசியலுக்கு ஒத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் அடையாளத்துக்குரியதுன்னு சொன்னா, நீங்க புலவர் கலியபெருமாளுக்கு ஒரு நல்ல தேர்வான இடத்தில் அவருடைய பெயரை சூட்டுவது மிக காலத்தின் தேவைக்குரியது. அது தமிழ் தேச அரசியலுக்கு வலுப்படுத்தக்கூடியது, தமிழனுங்கிற தன்மான உணர்ச்சியை வலுப்படுத்தக்கூடியது. அதை செய்ய வேண்டும் என்பதை நாங்க அந்த அவங்களுடைய பேத்தியை வைத்திருக்கிற அந்த கோரிக்கையை வழிமொழிகிறோம். ரொம்ப நன்றி. நன்றிங்க. வணக்கம்.